எப்படா இருக்கீங்க எல்லாம்? டேய் வெளில என்னடா பண்ற? இந்த பாட்டிக்கு வந்து மாத்திரை எடுத்து கொடுனா வெளில நின்று உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டா இருக்க. இனிமே நீ எப்படி வெளில போறேன்னு பாக்குறேன்டா. ஐயோ கிளவியே விட்டுடு, அவனுங்களாம் பாவம். டேய் இங்க இருக்க திண்டுக்கல் பூட்டெல்லாம் நீ ஓபன் பண்ணி எப்படி வெளில போற நானும் பாக்குறேன்டா. கேள்வி இப்படி ஓகே நண்பர்களே, நீங்கள் நம்ம என்ன கேம்ப்ல விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். நான் உங்களுக்கு டெமோவே காமிச்சிடுறேன். இப்போ இந்த கீழே நம்ம கேள்வி தூங்கிட்டு இருக்கா. இப்போ போயிட்டு நம்ம இதை சாவியை போட்டு ஓடி வந்துட வேண்டியது தான். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா சாவிங்களையும் தேடி நம்ம இந்த திண்டுக்கல் போட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோம். மொத்தம் 15 சாவி இருக்கும். நம்ம ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம வந்து ஆல்ரெடி இது ஒரு சாவி கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு சாவியும் இப்போ கலெக்ட் பண்ண போகிறேன். எப்படா அது ஹவு டு யூ கலெக்ட் த இன்னொரு சாவி அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். தேடல் தான். சரி ஓகே, நம்ம வந்து சோலோவாக வரல. சோலோவாக வந்ததுன்னா அடுத்தது நம்மளை கொட்டி கொட்டி உட்கார வச்சிடும் நம்ம ஆயா. அதனால் நம்ம வந்து 2 பேரும் வந்திருக்கோம். அவர் யாருன்னெலாம் தெரியாது நண்பர்களே. ஏதோ ரேண்டம் பிளேயரு வந்தார், கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ பாட்டி எழுந்துக்குச்சு. ஸ்ட்ரைட்டாக இந்த ரூமுக்கு வந்தால் நம்ம போட்டி எடுத்துரும். சரி ஓகே, பாட்டியே இந்த ரூமுக்கு வந்து நிற்கிற நீ இந்த ரூமுக்கு இன்னொரு தடவை நீ எப்படி வரேன்னு பார்க்கலாம். டே தம்பி, அந்த பாட்டிக்கு பயப்படாதரா தம்பி. அந்த நண்பர்களே, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அது கிராண்டியோட ஃப்ரெண்டு நண்பர்களே. எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட அது பேசக்கூடாதுச்சா. இப்போ போயிட்டு நம்ம போயிட்டு இந்த சாவியெல்லாம் போட்டு வெளில எஸ்கேப் ஆகிடுவோம், அது வேறு விஷயம். ஐயோ ஓடியது. ஓகே, வெளில எஸ்கேப் ஆகிடுவோம், அது வேறு விஷயம். அப்புறம் நம்ம எஸ்கேப் ஆனோடனே சோகத்தில் போயிட்டு கிராணி வீட்டில் உட்காரோம். கிராணி என் பேர பையன் வேறு தப்பிச்சுட்டு போயிட்டான் கிராணி. அவனை பார்த்து எனக்கு கவலையாக இருக்குது கிராணி. அவனை படிக்க சொன்னால் படிக்க மாட்றான் கிராணி. அவன் ஸ்கூலு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, அது வேறு விஷயம். ஸோ ஓகே, ஏதோ ஒன்று ஆக போகுது. இந்த பையன் படிக்க சொன்னால் படிக்க மாட்டேறாங்கிறானி. இவனை வந்து நீ எதனா பண்ணி விடுக்கிறானி, நான் உன் வீட்டுக்கு அமுச்சு விட்றேங்கிறானி அப்படின்ட்டு போயிட்டு கிராணி வீட்டில் உட்காந்து கடலை போட ஆரம்பிக்கும். அப்புறம் கிராணி கூட பேசியே கிராணியோட அடிகள், கிராணியோட நடைகள் அதெல்லாம் கற்றுன்னு வந்துச்சு நண்பர்களே. எப்போ பார்த்தாலும் கையில் லட்டியோட தான் சுற்றுவாங்க இந்த கிழவி. சரி ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு சாவி இருக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கதவை போயிட்டு திறக்கணும். திறக்கக்கூடாது, சரி இந்த சாவியை பூட்டணும். பூட்டணுமா? டே பைத்தக்கார பையிலே, திறக்கணும்டா. சரி ஓகே நண்பர்களே, நானே என்னை திட்டிப்பேன், நீங்கள் கண்டுக்காதீங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த சாவி தேடுவோமா? ஓகே, தேடு அடுத்த சாவி தேடு. இதை ஓப்பன் பண்ண முடியல, நம்ம படுத்துக்கிட்டு எடுப்போமா அடுத்த சாவி? ஓ, இங்கேயே அடுத்த சாவி இருக்குது. சரி ஓகே, ட்ரா ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அடுத்த சாவின்ட்டேன். ஓகே, இந்த சாவியும் போட்டாச்சா. இப்போ வந்து நம்ம இன்னொரு சாவி எடுக்கணும். இன்னொரு சாவி எங்கே மொத்தம் இப்போ நம்ம 5 சாவி எடுத்திருக்கோம். நம்ம மட்டும் 5 சாவி எடுக்கல, இவனும் சேர்த்து தான் 5 சாவி. ஐயோ லாக் பண்ணிட்டான். டே அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி வேணா உன்னை மட்டும் தப்பிச்சு விட்றேன்டா, அண்ணனை கூட விட்டுடுறா. ஏன்டா இப்படி லாக் பண்ணி என்ன அநியாயமாக ஒரு பாவத்தை வாங்கிக்கிற சொல்லு. ஓகே, பாட்டி வந்து இப்போது எழுந்துக்க போகுது நண்பர்களே. அதுதான் கிராணி வந்து எழுந்துக்கிட்டாள். ஓகே, இங்கே ஒரு சாவி இருக்கா, நான் எடுக்க முடியாது. ஐயோ வந்துச்சு 10 ரூபா. அப்பாடா, அடப்பாவே ஆச்சு, பறக்க விட்டுச்சு அவனை. ஓகே, ரீஸ்பாண்ட் ஆகிட்டான் நண்பர்களே. ஓ, தம்பிக்கிட்ட ரோபக்ஸ் இருக்கோ? ரோபக்ஸு ஓகே, காசு இருந்தான்னா என்ன பண்ணலாம். ஓகே, இப்போ இவனும் இதுவாகிட்டான். கேமில் வந்து இப்போதைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ் இருந்தால் நம்ம தான் நண்பர்களே பெரிய ஆளுன்ற மாதிரி. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 4 பேருக்கு அந்த காசை வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம். என்னடா இவன் பூமர் மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க, சீரியஸாக சொல்கிறேன் நான். டேய் இப்படிலாம் பேசினேன்னா நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவோம்டா உங்கள் வீடியோவை அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். சரி விடுங்க, இப்போலாம் நல்லதுக்கே காலம் இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சாவியை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிடுவோமா? ஐயோ, டோரை ஓப்பன் பண்ணுறதே வருது. பூட்டை ஓப்பன் பண்ணிவிடுவோம். அதுதான் பாட்டி நல்லா தூங்குறாங்க. டே தம்பி, பாட்டி நல்லா தூங்குறாங்க, போயிட்டு பாட்டி எழுப்பி விட்றாத. ஓகே, இப்போ பாட்டிக்கு மட்டும் நான் இப்போ பேசுனது கேட்டிருந்ததுன்னு மை பேரனா இப்படி பேசுறது? வாட் அ பியூட்டிஃபுல் ஸ்பீச்சு பேரா, யூ ஆர் த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேரன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நம்மளே வெளில விட்டுரும். ஆனால் என்ன தூங்கிடுச்சு நம்ம பாட்டி. பாட்டி எழுந்தையா, ஸ்பீச்சை கேளு பாட்டி, என்னை வெளியே விடு பாட்டி. ஓகே, அப்பாடா இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துகிட்டு நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெளில போயிட்டு இதை இது போட்டு விட்ருவோம்.
வெளில போயிட்டு வந்துட்டே இனிமேல் தான்டா நீ தப்பிக்க போகிற. நண்பர்களே ஆர்வத்திலே இருக்கான் நண்பர்களே இவன், ஓகேவா? ஆர்வத்திலே இருக்கான். அதனால தான் வந்து வெளில போயிட்டு கதவை திறந்துட்டு அப்படிலாம் சொல்லுங்கிறேன். ஓகே, சாவி எடுக்கணுன்றது வரமாட்டுதே வாயில். அவ்வளோ சந்தோஷமாக ஒரு சாவி எடுத்தோடனே இன்னும் 5 சாவி எடுக்கணும் நண்பர்களே. இந்த 5 சாவி எங்கெங்கே இருக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமான இடத்துல தான் வைப்பானுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 10 தான் நண்பர்களே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை தேடுறதுக்கு எத்தனை நேரம் ஆக போதோ, இதை நம்ம 5 நிமிஷத்தில் தேடி முடிச்சிட்டோம். அதை தேடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போதோ. ஆனால் 5 நிமிஷத்தில் 10 சாவின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த 5 சாவியை எவ்வளோ நேரத்தில் தேடுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, கீ எங்கே, சாவி எங்கே? ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு பாட்டி தூங்கிச்சு, நம்ம வெளில போயிட்டு இங்கே என்னதுடா இது கேட் ஃபுட்டா? இங்கே கேட்டுக்கு ஃபீட் பண்ண சொல்கிறானுங்க இந்த ஃபுட்டை. இங்கே எங்கடா இருக்குது கேட்டு? கேட்டோ இல்லை ரேட்டோ இல்லை, போங்கடா. அப்படி கேட் இருக்காமே கேட்டு, இதை கீழே போட்டுருவோம். பாட்டி காதில் கேட்டுச்சு, கீழே போட்டது, அவ்வளோதான். அடுத்தது அந்த கட்டம் நம்ம மண்டையில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இதை ஓப்பன் பண்ணால் இதுலே தம்பி அண்ணன் எடுக்கிறத வந்து எடுக்கக்கூடாதுப்பா. அதை மட்டும் அண்ணன் தெளிவாக சொல்லிடுறேன். அண்ணன் எடுக்கிறத வந்து எடுக்கக்கூடாது. ஓகே, அப்படி எடுத்தேன்னு தெரிஞ்சுது இந்த கேட் ஃபுட் எடுத்து உனக்கு ஊட்டி விட்ருவேன். ஓகே, பாட்டி இழந்துக்க போகுது நண்பர்களே. இன்னும் இருக்குது டைமு. நம்ம இந்த ரூமை செக் பண்ணவே இல்லை. இதோ பார்த்தீங்களா, அந்த ரூமை செக் பண்ணாமலே இது இருக்கா? இப்போ நம்ம இந்த சாவி எடுப்போம். பாட்டி இழந்துக்க போதுரா, ஏறா அந்த சாவியை. ஐயோ சாவி பாட்டி இழந்துக்குச்சு, நம்ம போய் வாங்கிடலாம். அதுதான் இங்கோடு என்னடா இது பாத்ரூம் அப்படியே அடைச்சி வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே ஒழிஞ்சாச்சு நண்பர்களே. ஆனால் அந்த பாட்டி அங்கே போயிட்டு அவனை அடிக்கிற பிளானில் இருந்ததுனால நான் இங்கே வந்து ஒழிஞ்சிக்க போகிறேன். ஏன்னா திடீர்னு கதவு பின்னாடி இருந்து அடிச்சிச்சுனாலும் ரொம்ப ஈஸி நண்பர்களே. அந்த கதவு பின்னாடி நம்ம அடி வாங்கிறது. அந்த பாட்டி வந்து பார்த்தோன்னே ஆஹா அப்படின்னும். ஓகே, இல்லை அது கிராண்ட்பா சொல்கிறதாச்சே. கிராண்ட் என்ன சொல்லணும்? ஐ சி யூ அப்படின்னும். கண்ணு முன்னாடியே இருப்பானா வேர் ஆர் யூ அப்படின்னும். கிராணி உனக்கு கண்ணு தெரிலனா நீ கண்ணாடி போட்டுக்கோ. இளமையாக இருக்கணுன்றதை காட்டுறத இந்த கிராணியாச்சும் கண்ணாடி போட்டிருக்கு நண்பர்களே. இந்த கிராணியோட ஃப்ரெண்டு கிராணி கண்ணாடியே போட மாட்டுது. நான் கேளுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இது தூங்கிடுச்சா? இப்போ நம்ம இந்த சாவி எடுத்துப்போம். டப்பு நேர்றா தம்பி. கேட் ஃபுட் எடுக்கிறான் பாரு, இருந்தா பாட்டி நீ சாப்பிடே. ஓகே, அவ்வளோதான், சாவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இதை திறந்துருவோம். அவ்வளோதான், 12 சாவி போட்டாச்சு. 3 சாவி நண்பர்களே. 3 சாவி கண்டுபிடிச்சி போட்டோன்னா நம்ம தான், எப்போவுமே நம்ம தான். இந்த ஃபுட்டை ஏன்டா இங்கே வைக்கிறீங்க? அது என்னடா கேட்டுக்கு ஃபீட் பண்ண சொல்கிறாங்க? கேட்டே இல்லையாடா இங்கே. எங்கடா போய் தேடுவேன் கேட்டை? தனியாக எங்கன்னா வச்சுருக்கீங்களாடா? இதை பார்த்தீங்களா, மறுபடியும் கேட் ஃபுட்டு. கேட்டே இல்லை ஆள் இல்லாத இடத்துக்கு எதுக்குடா டீ ஆத்துறீங்க சொல்லுங்கள். ஓகே, சொல்லே இருக்க மாட்டேன்டா மறுபடியும் நான் மறுபடியும் சொல்லுங்கிறேன். சரி, ஓகே, கிராணி எழுதுக்கு போது நம்ம ஒழிஞ்சிடலாம். ஓகே, கிராணிஸ் மேக்கப்பு ஆக போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேயே ஒழிஞ்சு போகணும். அவள் தான் எழுதிச்சா? ஐயோ கரெக்டாக இந்த ரூமுக்கே வருது. நம்ம வேறு கதவு பின்னாடி ஒழிஞ்சுன்னு இருக்கோம். கிராணி போயிடு, கிராணி என்னை பார்க்காது. அப்பாடா போயிடுச்சு நண்பர்களுக்கு கிராணி. கிராணி இனிமேல்ட்டு இந்த பக்கம்லாம் வந்துடாத. அடுத்தது உனக்கு உன்னோட புருஷன் பேரை மறந்துடுவேன். இந்த பக்கம் வந்தேன்னா அவ்வளோதான். யாரடா பார்த்து என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டின்னு வைங்களேன். இல்லை நண்பர்களே, அந்த மாத்திரைலாம் இருக்கும்ல இங்கே தான் இருக்கும் போல். ஏன்னா இதான் ஸ்டோர் ரூமு. மாத்திரைலாம் இருக்கும்ல அந்த மூடி வச்சுருவானுங்களே ரெஸ்ட் ரூமு டாய்லெட்டை, அது உள்ள கொட்டி விட்ருவேன். அடுத்தது எல்லாத்தையும் மறந்துடும் பாட்டி. அப்புறம் எழுந்து கூட முடியாது. என்னை வந்து ஓடி வந்து பிடிக்குது நண்பர்களே. எல்லாம் நான் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டு தான். மாத்திரை கொடுக்கலன்னொடனே நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாண்டு இருந்ததை எப்படி என்னை இழுத்துன்னு வந்து மாத்திரை எங்கடா சொல்லிட்டு போடா அப்படின்னு. அதனால தான் நான் இந்த மாதிரி எதனா வில்லத்தனமான காரியம் பார்த்துட போகிறேன் தான் இந்த பாத்ரூம் மூடி வச்சுக்குது. ஓகே, இப்போ வந்து பாட்டி தூங்கிச்சா? இப்போ நம்ம அடுத்த சாவியை தேட ஆரம்பிச்சிடுவோம். அடுத்த சாவி கிடைக்க மாட்டேதே. இன்னும் 2 தான். அந்த 2 எங்கடா போய் தேடுவேன்? என்னடா பண்ணுறீங்க? கேட்டு, ஓ மை காட், கேட் இங்கே இருக்குது நண்பர்களே. என்னடா இது நண்பர்களே, கேட் இருக்குச்சு. ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு போய் ஃபீட் பண்ணி பார்க்கலாமா? எந்த ஃபுட் எடுக்கிறது? தோவே இருக்குது. இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, போடு. கேட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அது வாயில் என்ன இருக்குது பார்த்தீங்களா இல்லையா நண்பர்களே? சுத்தியல் வச்சுருக்கு வாயில். ஓகே, அந்த வாயில் நம்ம வந்து எத்தனை 10 கொடுக்கணுமா ஃபுட்டு? கீயே 15 தான்டா. நாங்கள் இன்னும் இதோ ஒன்று இருக்குது. ஓகே, அப்போனா கண்டிப்பாக எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. டாய்லெட்டில் ஒரு கீ இருக்குது. ஏன்னா
கேட் வாயில் அது இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறதுனால டாய்லெட்டில் கண்டிப்பாக ஒரு கீ இருக்கும். ஏன்னா அவனுங்க வந்து இவ்வளோ சீக்கிரம்லாம் கேமை முடிக்க மாட்டானுங்க. அந்த கீயை நீ கண்டுபிட்றா அந்த இதுவை வச்சு அந்த சுத்தியலை வச்சு அப்படின்னுவானுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஏன் ரொம்ப வளர்றேன்னு எனக்கே புரியல நண்பர்களே. மண்டெல்லாம் வேறு குழம்புது. ஏன்டா வளர்ற, நல்லா தான்டா பேசுகிற அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் எனக்கே ஒரு மாதிரி நான் வளர்கிற மாதிரி தான் நண்பர்களே தோணுது. ஓகே, இப்போ வந்து நம்ம கீ எடுத்தாச்சா, இப்போ நம்ம இதை போயிட்டு அன்லாக் பண்ணி விட்ருவோம். மேலே இருக்க பச்சை கலர் போட்டு கலர் ஐயோ பார்த்துச்சு, கிராணி பார்த்து விட்டாள். ஓகே, இப்போ நம்ம போய் ஒழிஞ்சு போ அவள் தான். ஐயோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிராணி ட்ரெயின் நம்பர் வந்து 4 1 3 கித்தனா பைசே. இப்போ நான் என்ன ஒன்று சொல்கிறதுன்னா கிராணிக்கே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிராணி. ஓகே, இப்போ கூட நான் வளர்றேன்னு எனக்கு தோணுது நண்பர்களே. சரி ஓகே, என்னடா பண்ணுற, நான் இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்தவன் அவன் எங்கடா போனான்னு யோசிச்சேன் இந்த நண்பர்களே. பார்த்தாங்க ஒழிஞ்சுன்னுக்குறான் கபோர்டு உள்ள. டே அது நீ நின்று ஒழிஞ்சாலே சூப்பராக ஒழிலாண்டா. இந்த கிராணி வேறு எங்கே இருக்கே. கிராணி ப்ளீஸ் கிராணி போ கிராணி, உன் பேரை பையனை தேட விடு கிராணி, இல்லைனா நான் வந்து கோச்சின்னு வீட்டை விட்டு போயிடுவேன் கிராணி. டே பைத்தக்காரா, அது வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு தான்டா பூட்டியே வச்சிருக்கு, அதை போய் வீட்டை விட்டு போவேன்றியடா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் சும்மா கேட்கறது தான். அப்போ தானே இந்த கிராணிக்கு வந்து நம்ம பேர பையனை நம்மளை விட்டு கோச்சின்னு போயிடுவான். ஏன்னா இது ஞாபகம் வருது கிராணி இல்லை, ஞாபகம் வருது கிராணி. ஆனால் நான் வந்து வெளில போனால் கண்டுபிடிச்சிடுவேன். அதான் கொஞ்சம் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. கிராணி தூங்கிட்டியா, தூங்கு செல்லும் தூங்கு. கிராணி செல்லோ தூங்கு. நம்ம போய்ட்டு பூனைக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, பூனை எங்கடா இருக்க? ஓகே அங்கே இருக்கான். போடா டே தம்பி, உனக்கு என்னடா, அவனை அப்படியே கழுத்து பிடிச்சி முடிச்சு போட்டு அந்த சுற்றி ஏற்றுனாங்கடா. கேட் லவர்ஸ் யாரோ காண்டாவாதீங்க, நானே ஒரு கேட் லவர் தான். பட் இருந்தாலுமே இந்த கேமில் அது அப்படி பண்ணுக்குது வில்லத்தனமாக. இந்த ஆயா மாதிரியே பந்து நண்பர்களே, வில்லத்தனம் பிடிச்ச கேட்டாக இருக்கும் போல். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஓகே, நம்ம இந்த ரூம் போய் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆமாம் நண்பர்களே, சுத்தமாக இந்த ரூமை தேடி பார்க்கவே இல்லை. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பொறுமையாக ஒன்று ஒன்றா தேடுவோம். ஆனால் என்ன இருக்கும், கேட் ஃபுட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கேட் ஃபுட்டு என்னடா இது கீழே வச்சுக்கிறானுங்க. அப்போ எதுடா கேட் ஃபுட்டு? டேய் பைத்தியக்கார பசங்களா. ஓகே கிராணி அவனை போய் அடிக்க போயிடுச்சு. அவனை அச்சிரோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அச்சிச்சு. ஆனால் நான் தப்பிச்சிட்டேன். வட்டா கிராணி. ஏய் இப்படி வெளில கால் எடுத்து வச்சனா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கால் ஒடியும்டா. கிராணி போயிட்டு வரேன், பாய். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. என்ன சொல்கிற கிராணி? ஐயோ தொத்தின்னு வந்து நண்பர்களே அந்த கிராணி. கிராணி உன் கட்டையை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. உன் சொட்டையை வேற காமிக்கிற. இந்த இருட்டான இடத்துல உன் வெளிச்சத்தை காட்டு கிராணி. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேது உன் பேராண்டிக்கு. உன்னை கலாய்க்கிறேன்னு நினச்சி என்னை அடிக்க தோணும் கிராணி உனக்கு. ஆனால் என்னை பிடிக்கதே முடியாது. என்னை பிடிக்கணுன்னா இப்போ நான் என்னோடய பேர பையன் தான் கிராணி பிறந்து வரணும். என்னை பிடிக்கணுன்னா உன்னால் என்னை பிடிக்க முடியாது கிராணி. வயசான காலத்தில் ஏன் கிராணி இப்படி சுற்றுற? நண்பர்களே, நம்ம கொடுத்த மாத்திரை வேலை செய்து போல் அந்த கிராணி நம்மளை துரத்திக்கிட்டே வருது. பிபி சுகர் மாத்திரைலாம் கொடுத்தாதான் இந்த மாதிரி தொத்தின்னு வரோன்னா அதை நீ கொடுக்காம இருந்துருக்கணுண்டல்லா பிஆர்எஃப்ஏ அப்படின்னு நிறைய பேர் தோணும். பாவம் நம்ம கிராணி தானே, நம்மளை என்ன பண்ணுற போது அப்படின்னு நினச்சி கொடுத்தேன். ஆனால் நானே தப்பிச்சிட்டேன். வாவ் சூப்பர் யூ எஸ்கேப்டு நண்பர்களே. ஒரு வழியாக எஸ்கேப் ஆயாச்சு. சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் ப்ளே வீடியோ எத்தனை நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. 13.38 செகண்டு. சரி ஓகே, இந்த கேம் ப்ளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெம்பரில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க பிஆர்எஃப்பில். ஓகேவா நண்பர்களே, இப்போ நான் போயிட்டு வரேன். பாய்.